வணக்கம். நான் ராஜி. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் நெகிழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த பிளாஸ்டிக்கை பற்றின ஒரு சில விஷயங்கள் அண்ட் இதுக்கான மாற்று பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப பழைய காலத்தில் இருந்தே வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் வந்து அவங்க அதை பயன்படுத்தலை. அதே மாதிரி குவாலிட்டி கம்மியாக அது வந்து மக்கி போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அதுலேயும் முக்கியமாக இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம், இந்த கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சுற்றுப்புறம் வந்து சுத்தமடையுது, அதாவது பொல்யூஷன் வந்து குறையுது, வெஹிக்கிள்ஸ் குறைஞ்சது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியோட இது எல்லாமே குறைஞ்சது, ஒர்க்கிங் எல்லாமே குறைஞ்சது அப்படின்றது நம்ம பேசினாலும் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்கில் இருந்து சிங்கிள் யூஸ் சிரிஞ்சாக இருக்கட்டும், பிபிஇ கிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் நான் டிகிரேடபிள் வேஸ்ட்டாக தான் வந்துட்டு, அதாவது மக்காத குப்பைகளாக தான் வந்து நிறையா வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெகிழி குப்பைகள் அல்லது பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அச்சுறுத்தல்கள் அல்லது சில எச்சரிக்கைகளே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய குப்பைகளமாக வந்து ஆப்பிரிக்கா கண்டம் மாறக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் 2016 ஒரு சர்வே எடுத்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் சொன்ன ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2050 ஒரு வருஷத்துக்கான சாலிட் வேஸ்ட் திடக்கழிவோட அளவு கிட்டத்தட்ட 310 கோடி டன்னாக வந்து இருக்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 40 லட்சம் டன்னில் இருந்து 1,20 லட்சம் டன் வரைக்கும் பிளாஸ்டிக் வேஸ்ட், அதாவது இந்த நெகிழி கழிவு வந்து உலகத்தோடைய பெருங்கடல்களில், ஏன்னா டெட் எண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குப்பைகள் எல்லாம் போய் சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். ஸோ கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பயங்கரமாக இந்த பிளாஸ்டிக்கால் அஃபெக்ட் ஆகுது. இது நீங்கள் நிறையா வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் 2016 வேர்ல்டு பேங்க் ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க எடுத்த சர்வேயில் கொடுத்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நான் இது சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதாவது பிளாஸ்டிக் பொருள்களுக்கு மாற்று என்ன, ஸோ இதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ பழைய காலத்தில் மாதிரியே வந்து இனிமேல் முன்னாடி இருந்த மாதிரி, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி துணிப்பைகளை வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மண் பாண்டங்கள், மண் பாத்திரங்கள் வந்து பயன்படுத்தலாம், கண்ணாடி பாத்திரங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியெல்லாம், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நெகிழி பொருள்கள் பயன்படுத்துவதற்கு தடை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, தடை விதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய சோஷியலிஸ்ட் குரூப்ஸும் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நிச்சயமாக வந்து தனி ஒரு மனிதராக வந்து ஒவ்வொருத்தரும் நினச்சா மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதில் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கண்ணாடி பொருள்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், கண்ணாடி அப்படிங்கிறது வந்து சிலிக்காலேருந்து எடுக்கக்கூடிய, அதாவது மணல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு சில செயற்கையான வேதிப்பொருட்கள், அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் சேர்ப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, அதே மாதிரி சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் அங்கே சேர்ப்பாங்க. வேற நமக்கு கிளாஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதெல்லாம் வராது. நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னாலும் அது மக்கி போகாது. கிளாஸில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அது உடஞ்சிருந்தது அப்படின்னா மனிதர்களையோ விலங்குகளையோ வந்து அது பாதிக்கக்கூடும். ஸோ அந்த ஒரு கீறல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கண்ணாடி அப்படிங்கிறது, கண்ணாடி பொருள்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மக்கி போகாத ஒரு விஷயம். அண்ட் திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுசுழற்சிக்கும் வந்து இதை நம்ம ரீசைக்கிள் பண்ணியும் வந்து அகெயின் நம்ம ஒரு புது கண்ணாடி பொருளை வந்து தயாரிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சமையல் அப்படிங்கிறதே வந்து ஒரு தெரியாத அல்லது ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதை தாண்டி சமைச்சாங்க அப்படின்னா மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது
அது எவ்வளோக்கு எவ்வளோ தீங்கு விளைவிக்கும், அதோடைய பாதிப்பு என்னன்றது தெரியாமல் பலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வீடுகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய பேக்கரிஸாக இருக்கட்டும். ஆனால் இந்த மைக்ரோவேவ் அவன்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தலாம். ஏன்னா மைக்ரோவேவ் அவனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அகெயின் பிளாஸ்டிக்ஸை தான் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் நம்ம இந்த கண்ணாடி பொருள்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருள்கள், பைகள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த சணல் பை அல்லது காகித பை அல்லது துணியில் செய்யக்கூடிய பை, அதாவது ஜூட் பேக்ஸ், பேப்பர் பேக்ஸ் அல்லது கிளாத் பேக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சொல்லக்கூடிய கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் ஆபத்து தரக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு டீக்ரேட் ஆகாது, டீகம்போஸ் ஆகாது, மக்கி போகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலைகளில் வந்து போய் அது சிக்கிட்டு வந்துட்டு நிறைய பிரச்சனை உண்டாக்கும். ட்ரைனேஜில் வந்து ஒரு அடைப்பை ஏற்படுத்தும். நார்மலாக மண்ணில் வந்து அது போடும்போது அல்லது மண்ணில் அதை நம்ம புதைக்கும் போது மண்ணோட அந்த பெர்குலேட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது நீர் வந்து உள்ளே போகக்கூடிய தன்மையை வந்து இது ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அதே மாதிரி ஆடு மாடுகள் வந்து அதை சாப்பிடும் போது, ஏன்னா ரோட்டில் மாடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கவரோடு தான் நம்ம ஏதாவது குப்பை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கவரோடு சேர்த்து சாப்பிட்டு கண்டிப்பாக அதுக்கும் வந்து நிறைய தீங்கு விளைவிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ஜூட் பேக்கோ பேப்பர் பேக்கோ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது கண்டிப்பாக வந்து அது மக்கி போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பால் புரதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பாலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு புரதம், மில்கில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான ப்ரோட்டீன், கேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேசின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸை வந்து இந்த கேசின் ப்ரோட்டீன் மூலமாக வந்து தயாரிக்கலாம். வேறஸ் அது வந்து மக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்காக தான் வந்துட்டு இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷிப்பில் கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது மரக்கலன்களுக்கான உரைகளாக இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கெசினை அடிப்படையாக கொண்ட ஒரு பிளாஸ்டிக்கை வந்து கேலாலித் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் கலாலித் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் வகை வந்து நான் சொன்னேன், பிளாஸ்டிக் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதை வச்சு தான் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 1880 ஆண்டில் இருந்து இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த கெசின் புரோட்டீன் பாலில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த புரதத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து யானை தந்தங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லது ஆமைகளுடைய ஓடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு அறிவியலாளர் வந்து இந்த கெசின் பிளாஸ்டிக்கை வந்து உருவாக்குனார் அப்படின்றது தான் நான் படித்த இடத்துல கொடுத்துருந்த குறிப்பு. ஆனால் இது வந்து கண்டுபிடிச்சப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்திருக்கு, அல்லது ரொம்ப சீக்கிரமாகவே உடைந்து போகக்கூடிய ஒரு தன்மையில் இருந்ததால் இது வந்து பெருசாக அப்போ யூஸ் பண்ணல. இன்றைக்கி வந்து எடுக்கக்கூடிய கெசின் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த கேலலித் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, கெசின் அது கூட ஃபார்மாலிஹைடு சேர்ப்பாங்க, அதுதான் வந்து கேலலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷர்ட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய, சட்டையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டன், பொத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பட்டன், அதுக்கப்புறம் பக்கிள்ஸ் அல்லது நிட்டிங் நீடில்ஸ், இந்த ஸ்வெட்டர் பின்னுறவங்கெல்லாம் வந்து ஒரு வகையான பிளாஸ்டிக்கில் தான் அந்த ஊசி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஊசி எல்லாமே வந்து இந்த கேலாலித்தில் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஊசி தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திராட்சை கழிவு. ஸோ அப்போ வைன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் நிறைய இடத்துல நடக்குது இல்லைங்களா. ஸோ அந்த வைன் ப்ரிப்பரேஷன், அந்த திராட்சை ரசம் தயாரிக்கும் போது அங்கே இருந்து திராட்சை கழிவு அதிகமாக வெளியேறுமா, அதாவது ஒரு திராட்சையோட எடையில் கிட்டத்தட்ட 25% வந்து கழிவாக தான் வெளியில் போகுமா. ஸோ அப்போ இந்த கழிவை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், பயனுள்ள ஒரு விஷயமாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை வந்து ஃபேமஸாக பண்ணுறது வந்து இட்டாலியை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதாவது வீகா அப்படின்னு ஒரு நிறுவனம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை கழிவுலேருந்து ஒரு வகையான தோல், அதாவது லெதர் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வினைல் லெதரை விட அதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த திராட்சையிலேருந்து, ஸோ இவங்க கொடுக்குற ஆடே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த திராட்சையை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து திராட்சை ரசமாக எடுக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய அதே திராட்சையை நீங்கள் வந்து ஒரு பர்ஸாவோ அல்லது உங்களோட ஹேண்ட்பேக்காவோ வேலட்டாவோ ஷூவாவோ வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய விளம்பரமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ பிளாஸ்டிக் அல்லது பயோபாலிமரும் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதை வந்து லிக்விட் வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயோபாலிமர்
பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்ரேட் ஆகக்கூடிய மக்கும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பிளாஸ்டிக்கு இவ்வளோ மாற்று விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் தேடி போகிறோமா, இல்லை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நிறையா விழிப்புணர்வு செய்திகள் நம்ம பார்க்கும்போது இருக்கும். உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கையில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஃபோன் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 250 கிராமாவது இந்த மொபைல் ஃபோன் இருக்கும். இதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகும்போது அதை விட ரொம்பவே கம்மியாக இருக்க ஒரு துணிப்பையை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கடைக்கு போகும்போது நீங்கள் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு செய்திகள் வந்து அரசாங்கத்தில் இருந்தும் சரி, அதே மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்களும் வந்து நிறைய சொல்கிறாங்க. பட் நம்ம அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸே வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி பாட்டில்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆகுது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இது எல்லாமே டு த எண்டு போய் பார்த்திங்க அப்படின்னா கடலில் தான் விழுகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் பயங்கரமாக வந்து இதால் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் அல்லது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காரணமாக இருந்துகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயங்கள், அதே மாதிரி சிங்கிள் யூஸ் பென், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருப்பாங்க. எழுதிட்டு அதை ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் கூட பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பேனாவை நான் தூக்கி போடுறதாலையா வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்துட போகுது, நான் ஒரு பாட்டில் அல்லது ஒரு ஸ்ட்ரா நான் தூக்கி போடுறதுனாலையா பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேனாவோ அல்லது இந்த ஒரு ஸ்ட்ராவோ அல்லது ஒரு சின்ன ரீஃபில் கூட வந்து ஏதோ ஒரு உயிரினத்தை பாதிக்கும், அல்லது நமக்கே வந்து மனித குலத்துக்கே அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருளையும் ஒரு நிமிஷம் வந்து யோசித்து இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சாவே வந்து நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இந்த நெகிழி குப்பையை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ்க்கான ஆல்டர்னேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.